ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அல்ட்ராசெட் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு மாடுரேட் டு சிவியர் பெயினை கண்ட்ரோல் பண்ணவும், சர்ஜரிக்கு அப்புறம் வரக்கூடிய வலியை கண்ட்ரோல் பண்ணவும், இன்ஜுரி ஏற்பட்டதுக்கப்புறம் வரக்கூடிய பெயினை கண்ட்ரோல் பண்ணவும், சிவியர் பாடி பெயின் இல்லை மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின் இல்லைனா கடுமையான தலைவலி போன்றவற்றுக்கு ஒரு பெயின் கில்லராக, வலி நிவாரணியாக இந்த மருந்து வந்து பயன்படும். அடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, இதில் ட்ரமடால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா, பெயின் ஏற்பட்ட இடத்துல இருந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த வலி சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுது. மூளைக்கு செல்லக்கூடிய அந்த சிக்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால பெயினுடைய உணர்வு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதில் பேராசிட்டமால் சேர்ந்து இருக்கிறதுனால பெயின் மற்றும் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ண இது வந்து பயன்படுது. பேராசிட்டமால் தனியாக எடுத்துக்கிட்டால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, பட் ரெண்டு மருந்தும் சேர்ந்து எடுக்கிறதுனால அதிகப்படியான பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டாக்டர் கன்சல்டேஷன் படி அவர் என்ன அளவு சொல்லியிருக்காரோ, ஒரு மாத்திரை இல்லை 2 மாத்திரை. பொதுவாக இந்த மருந்து எல்லாமே பெயின் கில்லர்ஸ்ன்றதுனால ஷார்ட் டர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இதை வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வருதல், தலை சுற்றுதல், குமட்டல், வாந்தி, மலைச்சிக்கல், அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம், அதிகமாக வேர்த்து கொட்டுறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். சில பேருக்கு சிவியரான ஆபத்தான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், மூச்சு விடுதலில் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமான அலர்ஜி ஏற்படுவது, தலை சுற்றல், நெஞ்சு வலி, குழப்பமான மனநிலை, கண்ணு வந்துட்டு எல்லோ ஆகிறது, ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூச்சு வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இழுத்து விடுறது. அடுத்து ஃபிட்ஸ், வலிப்பு ஏற்படுவது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய மிக ஆபத்தான பக்க விளைவுகள். இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அடிக்ஷன் ஆகிடுமா அப்படின்னா, இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் அதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மருந்தை ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமாக இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், ஆஸ்துமா, அப்புறம் எல்டர்லி பேஷண்ட், இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இந்த வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஃபிட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை பயன்படுத்தும் போது உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா இது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த அல்ட்ராசெட் டேப்லெட்டை யார் யார் எடுக்கிறாங்களோ, ட்ரமடால் யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.